ஹாய் ஹலோ காலை வணக்கம். உங்கள் முத்து ரீல்ஸ் முத்து பேசுகிறேன். இன்றைக்கி என்னென்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி சாப்பிட்ணும். ஏன் அப்படின்னா அது வந்து இரும்பு சத்து வந்து முருங்கைக்கீரையில் அதிகமாக இருக்குது. எப்படின்னா இப்போ ஒரு முருங்கைக்கீரையோட அதாவது நம்ம உடம்புல வந்து ஹீமோகுளோபின் லெவல் அதை ரத்தத்தோட அளவு வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னாக்க இந்த முருங்கைக்கீரையை 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க. கடன்னு ஏறும். ஹீமோகுளோபின் வந்து அதிகமாகும், ரத்தத்தோட அளவு அதிகமாகும். அதனால் எல்லாருமே வந்து மெயினாக வந்து முருங்கைக்கீரை சாப்பிட சொல்லுவாங்க. இப்போ டாக்டர் போனாலே ஒரு பிளட் ரிப்போர்ட் எடுத்தாலே ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட் பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது நம்பர் 1 இருக்கிறது வந்து பார்த்தா ஹீமோகுளோபின் ரிசல்ட்டு தான். ஹெச்பி அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு. ஒரு லேடிஸ்னால் 12.5 12.5லேருந்து 13.5 எப்படி இருக்கலாம். ஜென்ட்ஸுனால் 13.5லேருந்து 17 வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா. மெயினாக வந்து லேடிஸுக்கு வந்து ஒரு 12 பாயிண்ட் இருக்குது, 10 பாயிண்ட் இருக்குது அப்படின்னாக்க கம்பல்சரி வந்து இந்த முருங்கைக்கீரையை வந்து சாப்பிட்ணும். ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஹீமோகுளோபின் லெவல் ஏறும். அது வந்து இப்போது 12 பாயிண்ட் இருக்குது அப்படின்னு அசால்ட்டாக விட்டிங்கனாக்க மாதம் குறைஞ்சிக்கிட்டே வரும். வணக்கம் நண்பர்களே. இப்போது முருங்கைக்கீரை சுண்ட போகிறோம். முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம். எப்படி பாருங்கள். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இதை வச்சுட்டு கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் உங்களுக்கு எப்படி தேவைப்படுது. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி. ரொம்பவும் ஆயில் போடக்கூடாது முருங்கைக்கீரைக்கு. ஆயில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கடுகு, பொரிய பிறகு கருவேப்பிலை, கடுகு பொரிய பிறகு கருவேப்பிலை போடணும். அப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயம், ஒரு வெங்காயம், காஞ்ச மிளகாய். வெங்காயம் காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கிட்டு கடுகு நல்லா பொரிய விடணும். எப்பொழுதுமே வந்து ஒரு சமையல் பண்ணும்போது கடுகு நல்லா பொரிஞ்சால் தான் ஒரு டேஸ்ட் இருக்கும். பொரிஞ்சிட்டு அடுத்து காஞ்ச மிளகாய், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு அதில் வெங்காயம் வந்து சிவக்கிற அளவுக்கு இதெல்லாம் சிவப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எண்ணெயில் நல்லா சிவப்பு நல்லா வதக்கணும். வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் வதக்கும்போது லைட்டாக உப்பு போடணும். ரொம்ப வேணாம், லைட்டாக உப்பு. அது ஒரு டேஸ்ட்டு. இந்த வெங்காயம் எண்ணெயில் வதக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டுக்காக அந்த லைட்டாக உப்பு போட்டோம்னாக்க வெங்காயம் சாப்பிடும்போது டேஸ்ட் வரும். நல்லா வதக்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வேலை எதுவுமே கிடையாது. இந்த முருங்கைக்கீரை ஏற்கனவே கழுவி வச்சுருக்குறோம். முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரையை வந்து அப்படியே போடுங்க. தண்ணியெல்லாம் ஊற்றி தர பார்த்தீங்களா, கழுவி இருக்கிறதுனால அதுவே தண்ணி இருக்கா அந்த அதில் அப்படியே எடுத்து போட்டாலே இந்த தண்ணியே போகுது. எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஊற்றிட்டு தண்ணியே போதும். வடிகட்டிட்டு லைட்டாக வடிகட்டிட்டு நல்லா வடிகட்டி போடுது. போட்டு நல்லா கிண்டி விட வேண்டியதான்.
கிண்டி விட்டு மூடி வச்சிட்டோம்னாக்க ஒரு 10 நிமிஷம் ஒரு காலவரில் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ண வேண்டியது, சாப்பிட வேண்டியது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். முருங்கைக்கீரை ரெடி ஆகிடுச்சு. சாப்பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான முருங்கைக்கீரை ரெடி. முருங்கைக்கீரை பொரியல். அதனால் உடம்பில் ஹீமோகுளோபின் லெவல் வந்து கம்மியாகாமல் இருக்கணும்னா நீங்கள் முருங்கைக்கீரையை கம்பல்சரி சாப்பிடுங்க. அப்போ அந்த ஹீமோகுளோபின் லெவல் ஒரே மாதிரி இருக்கும். கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஏறும். மேக்ஸிமம் பார்த்தா எல்லாமே 10 பாயிண்ட்டு, 8 பாயிண்ட்டு, 7 பாயிண்ட்டு இந்த மாதிரி தான் அதிகமாக இருக்கிறாங்க பெண்கள். நீங்களாம் வந்து முருங்கைக்கீரை கம்பல்சரி சாப்பிட்டு பாருங்கள். ஒன்றும் இல்லை, இன்றைக்கே போய்ட்டு ஹீமோகுளோபின் டெஸ்ட்டு மட்டும் எடுத்து பாருங்களேன். மேக்ஸிமம் ஒரு 100க்குள்ளே தான் வரும். எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா முருங்கைக்கீரை கம்பல்சரி சாப்பிடுங்க. சாப்பிட்டு 1 மாதம் கழித்து நீங்கள் திரும்ப டெஸ்ட் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஹீமோகுளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, சாப்பிடுங்க, உடம்பு பார்த்துங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.